அதை இதை வந்து அந்த ஃபேன்ஸ் வாரா மாற்றுறது, அதே போல் ஒரு நடிகருக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து மக்கள் மத்தியிலையும் அந்த குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறதா தான் சிவகார்த்திகேயன் மேடையிலே வந்து கண்டித்து சொல்கிறார். வன்ம பேச்சுக்கள், இந்த படத்தை 2 படம் கிளாஸை வச்சு வன்மமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சார், ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர் எதிர்த்து பேசுறது வேற. அது வந்து ஒரு ரசிகராக இருக்கலாம், இல்லை வேற யாரோ வேணா இருக்கலாம். பட் அவர் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆர்கனைஸ்டா திட்டமிட்டு ஒரு 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 எப்படி சொல்றது, இவனை இன்னைக்கு போட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து பண்றதா சொல்றாங்கல்ல. இப்படி ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு நடிகர் பண்றாங்கன்ட்டு. அது உண்மையா? 100% உண்மைங்க. 2 வருஷமா சிவகார்த்திகேயனை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இல்லை, இந்த படத்துக்காக இல்லை. சிவகார்த்திகேயன் மேலே என்ன மாதிரி பழி வச்சாங்க? எவ்வளோ பெரிய அபாண்டமான பழி அது. ஒரு இசையமைப்பாளர், அந்த இசையமைப்பாளருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சிவகார்த்திகேயன் பூந்து விளையாட்டாரு. ரொம்ப பர்சனலான ரொம்ப பர்சனல். யாராலையும் வந்து அதிலிருந்து மீண்டே வர முடியாது. இவங்க வச்ச அலிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட ஆதாரம் இருக்குது, இதை வெளியே விட்டேன்னா சிவகார்த்திகேயன் அதோட ஒளிஞ்சிட்டான், அவனுக்கு கெரியரே போயிடுச்சு, ஒரு பெண் ரசிகர்கள் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன பசங்க கூட அவன் படத்தை பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ தான் சிவகார்த்திகேயன் கேரியர் முடிஞ்சுதுன்னாங்க. அவர் வந்து உண்மையிலேயே ஜென்டில்மேன்.